விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டுமென்று அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை இந்த மனுவானது விசாரணைக்கு வரவிருக்கிறது. மீண்டும் அவர்கள் சேர்ந்து வாழ்வார்களா அல்லது பிரிந்து விடுவார்களா என எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள். இதையெல்லாம் தாண்டி அவரை தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் கடுமையாக தொண்டர்கள் உழைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடே எதிர்பார்க்காத விஷயத்தை கடந்த பிப்ரவரி மாதத்தில் செய்தார் விஜயின் மனைவி சங்கீதா. தானும் விஜயும் கடந்த 5 வருடங்களாகவே பிரிந்திருக்கிறோம், எனவே விவாகரத்து வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் நடிகையுடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் குண்டை தூக்கி போட்டார். அதுவே விஜயின் இமேஜை எக்கச்சக்கமாக டேமேஜ் செய்தது. ஆனால் விஜயோ அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் மாறாக த்ரிஷாவுடன் ஜோடியாக திருமணத்திற்கு வந்திருந்தார். இந்த விஷயம் தேர்தலில் விஜய்க்கு எந்த மாதிரியான பின்னடைவுகளை ஏற்படுத்த போகிறதோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள். விஜய்க்கும் அந்த பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளித்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது சங்கீதாவுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை தொண்டர் கொண்டு வந்திருந்தார். அதை வாங்கி பார்த்து தன்னுடைய பவுன்சர்களிடம் கொடுத்து வைக்க சொன்னார். இதனை கவனித்த ரசிகர்களோ சங்கீதாவுடன் சேர வேண்டும் என்ற ஆசை விஜய்க்கு இருக்கிறது என முடிவு கொண்டார்கள். ஆனால் சங்கீதாவோ விஜயை பிரிந்தாவது என்ற உறுதியான முடிவுக்கு சென்று விட்டாராம். அதேபோல் அவர் கேட்கும் ஜீவனாம்சத்தையும் விஜய் கொடுக்க மறுக்கிறார் என்றும் அதனால்தான் இந்த விவகாரம் இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி மனு தாக்கல் செய்த சங்கீதாவை நீலாங்கரை பங்களாவுக்குள் விஜய் அனுமதிக்க மறுத்ததும் அதற்கு எதிராக சங்கீதா மனு தாக்கல் செய்ததும் நடந்ததை யாரும் மறைக்க முடியாது. அந்த விஷயத்திலும் விஜய் இமேஜ் மேற்கொண்டு டேமேஜ் ஆனது. உடைந்திருக்கும் தன்னுடைய இமேஜை சரி செய்ய வேண்டுமென்றால் சங்கீதாவுடன் விஜய் சேர்ந்து வாழ்வதுதான் ஒரே வழி. ஆனால் விஜயோ உச்சகட்ட ஈகோ பிடித்தவர். கண்டிப்பாக சங்கீதாவுடன் சேரவெல்லாம் மாட்டார், ஜீவனாம்சத்தை கொடுக்க ஒத்துக்கவும் மாட்டார். இந்த விவகாரம் கண்டிப்பாக நீண்டு கொண்டே செல்லும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்நிலையில் நடிகை சங்கீதா சில வருடங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி ஒன்றில் சோசியல் மீடியா திடீரென ட்ரெண்ட் ஆகியுள்ளது. பிரபல யூடியூப் சேனலில் நடன அமைப்பாளர் கலாவிடம் பேசிய சங்கீதா, என்னுடன் நடனமாட வேண்டும் என்று விஜய் சில பாடல்களுக்கு கேட்டார். ஆனால் அப்போது நான் பெரிய ஹீரோயின் கிடையாது. விஜய் பாடல்கள் கண்டிப்பாக ஹிட் ஆகும். நாம் ஆடினால் இனிமேல் ஆடுவதற்கு மட்டும்தான் கூப்பிடுவார்கள் என நினைத்து நோ சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட 5-6 பாடல்களுக்கு கேட்டிருப்பார். ஒரு நாள் விஜயின் மனைவி சங்கீதா எனக்கு போன் செய்து, விஜய் அவ்வளவு சொல்லியும் நீ ஏன் ஆடுவதற்கு நோ சொல்லிவிட்டாய், அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டார் என்று கூறினார். உடனே நான் காரணங்களை சொல்லி அவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் என்று கூறியுள்ளார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.